இந்த ப்ளீட் பண்ணி இந்த அம்மா தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ரிலாக்ஸாக போய் நோக்கிக்கலாம் விளாட்னாக்கா. 6 7 8 9 10. ஸோ 10 டைம் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 10 டைம் பண்ணலாம். நல்லா வந்து இது வந்து ஸ்ட்ரெச் ஆகணும். நம்ம கையை வச்சு கூட இப்படி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நல்லா தலையை வந்து நேராக வச்சு நம்ம பண்ணுவோம். இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணாமல் நேராக வச்சுட்டு எவ்வளோ தூரம் நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுது அவ்வளோ பண்ணால் தான் வந்து இங்கே வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, இது வந்து 10 டைம் 20 கவுண்டிங் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பண்ண போகிறது வந்து நம்ம ஷோல்டர் எக்ஸசைஸ். ஷோல்டருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. Finish. Next வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, 20 கவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பெண்டிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், டம்மி எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதுவும் வந்து பண்ணிடலாம். எஸ், ஓகே. பெண்ட் பண்ணுற எக்ஸசைஸ். ஓகே, இது வந்து ஒரு 30 கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல் சைட்ஸ் 3 சைட்ஸ் வந்து 30 கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஒன்றும் செய்ய முடியாது. பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஹிப் ஷேப்லாம் நல்லா கிடைக்கும், தொப்பை வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கட்ஸுக்கும் வந்து ரொம்ப நல்லது. நம்ம பெண்ட் பண்ணி பண்ணும்போது 30 டைம்ஸ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒரு மாதிரி டைட் மோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட கண்டிப்பாக இதுக்கு வந்து ரிலீவ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா வந்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், டயர்டாக தான் இருக்கும், போரிங்காக தான் இருக்கும். பட் வந்து பண்ணால் மட்டும் இத்தனை எஃபெக்ட் வந்து நல்லதாகவே கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். 1 2 3 4